ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. சமூக வலைதளங்களில் பேசுவதை விட மாணவர்கள் பொதுவெளியில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பேச வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் அமைச்சருமான துரைமுருகன் சிறிது கூட யோசிக்காமல் சட்டவிரோதமாக மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தை குறிப்பிட்டு அரசியல் நையாண்டி செய்துள்ளதாக தமிழக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கண்டனம். விமர்சனம் என்ற பெயரில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவமதிக்கும் வகையில் பேசக்கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். நாம் எந்த துறையில் எந்த நிலையில் இருந்தாலும் தங்கராசு பெரியாரின் பெருந்தொண்டர் வழியில் பெரியாரின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி கேட்டுக்கொண்டார். பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று அவசரமாக டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். இன்று அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சித் தலைவர் நட்டா ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் ஓட்டுநரின் பணி தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தாமதிக்காமல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ரயில் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார ஓய்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் பெரம்பூர், வில்லிவாக்கம், கள்ளிக்குப்பம், சைதாப்பேட்டை ஆகிய 4 இறைச்சி கூடங்கள் இயங்கும் நிலையில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அரசு உத்தரவின்படி இந்த 4 இறைச்சி கூடங்களும் ஏப்ரல் 10ஆம் தேதி மூடப்படுகின்றன. போலீசார் மற்றும் புகார் அளிக்க வரும் பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட காவலர் நல உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் உள்ள புகார் குழுக்கள் அமைக்க வேண்டும். இல்லையெனில் அந்நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 40 கோடி ரூபாய் செலவில் 15 இடங்களில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஏமனூர் காப்புக்காட்டில் யானை வேட்டை தொடர்பாக கைதாகி தப்பிச் சென்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட வனப்பகுதியில் பெண்ணாகரம் நீதிபதி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் மே 20 நடத்த உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் MA பேபி தெரிவித்தார். தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சி தலைமையகம் தெரிவித்துள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் வகையில் சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரில் 2 கோடி ரூபாய் செலவில் முதல்வர் திறனகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமு அன்பரசன் அறிவித்தார். IPL தொடரில் சண்டிகரில் உள்ள முலான்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. முனப்பம் வக்ஃப் நில பிரச்சினையில் நீதி கேட்ட கிராம மக்கள் போராட்டம் தொடரும் நிலையில் கேரள உயர்நீதிமன்றம் நீதி விசாரணை கமிஷனை ரத்து செய்து புதிய உயர்மட்ட குழுவை அமைக்க உத்தரவிட்டது. சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் புகுந்து கொள்ளையடித்த 2 கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நகைகள், பணம், சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 மீதும் பல குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் வீடு புகுந்து திருடிய 2 நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த வீட்டு உரிமையாளரின் மொபைல் போனில் ஒலித்த அலாரத்தால் வசமாக சிக்கினர். ஆந்திராவின் விசாகப்பட்டினம் அருகே அணுசக்தி நீர்மூழ்கிகளுக்காக புதிய கடற்படை தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கடற்படை தளம் அடுத்த ஆண்டில் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IPL தொடரில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மோதுகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று அமலுக்கு வருகிறது. தெற்கு வங்கக்கடலின் மைய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
லண்டனில் இருந்து சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 8.96 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளி கட்டிகள் திருடு போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் உள்ள பிரம்மாண்டமான சுவாமி நாராயணன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் ராம நவமி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சிலை கடத்தல் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கைகள் காணாமல் போனது தொடர்பான விசாரணையை கண்காணிக்க வேறொரு போலீஸ் அதிகாரியை நியமிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டேர் பலாக் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமாசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தியது. இந்த வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 57 பேர் கொல்லப்பட்டனர். சென்னை, கோவைக்கு அடுத்ததாக தொழில் வளர்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை வரும் 19ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். திருநெல்வேலி, கோவை, ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகளை இணைத்து அணைகள் அமைக்கும் திட்டத்தை நிறைவேற்ற தாக்கலான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. சிவகங்கையில் கட்டுமான தொழிலாளர்கள் வீடு கட்ட முழு மானியமாக 4 லட்சம் ரூபாய் பெறுவதற்கு 4000 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சாதாரண சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக பதிவு செய்வதா என உத்தரப்பிரதேச அரசுக்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் இது சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்கும் செயல் என கண்டித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாசி பௌர்ணமி காணிக்கையாக 3.79 கோடி ரூபாய், 225 கிராம் தங்கம், 1.765 கிலோ வெள்ளி உண்டியலில் வந்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பதுக்கி வைக்கப்பட்ட 3.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கேரளாவிற்கு கடத்த திட்டமிட்டது தெரியவந்தது. போலீசார் விசாரணை தொடங்கி குடோன் உரிமையாளரை தேடி வருகின்றனர். பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் பாலியல் தொல்லைகள் நடப்பது வழக்கமான விஷயம்தான் என கர்நாடக உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பரமேஸ்வர் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். வரும் சனிக்கிழமை ஈரானுடன் மிகப்பெரிய உயர்மட்ட சந்திப்பு நடைபெறும் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2023-24 நிதியாண்டில் அதிக நன்கொடை பெற்ற கட்சியாக பாஜக விளங்குகிறது. மொத்தம் 2243 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தர்பூசணி நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன் வராததால் அவை தோட்டத்திலேயே அழுகுவதாக விவசாயிகள் வேதனை. மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த 576 கோடி ரூபாயில் புதிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படும் என்றும் மீனவர்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஹஜ் யாத்திரை முன்னேற்பாடுகளை சவுதி அரேபிய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதிய பயண கட்டுப்பாடுகளை விதித்து இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. பஞ்சாப் மாநில பாஜக தலைவர் மனோரஞ்சன் காலியா வீட்டின் அருகே வெடிகுண்டு வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஈராக்கில் செயல்பட்டு வரும் பல்வேறு ஈரான் ஆதரவு படைக்குழுக்கள் தங்களது ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் வங்கியின் மொத்த வர்த்தகம் கடந்த மார்ச் காலாண்டில் 5.1% அதிகரித்துள்ளது. பங்கு சந்தைகளில் நேற்று கடும் சரிவு ஏற்பட்டதை அடுத்து 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை முதலீட்டாளர்கள் சந்தித்துள்ளனர். டாடா குழும நிறுவனங்கள் உட்பட பல பெரிய நிறுவனங்களின் பங்கு விலையில் அதிக அளவில் சரிவு ஏற்பட்டது. சிலை கடத்தல் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கைகள் காணாமல் போனது தொடர்பான விசாரணையை கண்காணிக்க வேறொரு போலீஸ் அதிகாரியை நியமிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஜெய்ப்பூரிலிருந்து வந்த இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மும்பை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் நோயாளிகளுக்கு போலி மருத்துவர் ஒருவர் இதய அறுவை சிகிச்சை செய்ததில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.